பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதிய புதிய கல்விக் கொள்கை 2020 மத யானை அப்படின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது 2152 கோடி ரூபாய் கல்வி நிதியை தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கொடுக்காம இருக்கிறாங்க. இதனை எதிர்த்து விரைவில் நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பை பண்ணாங்க. சொன்னதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு காலையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க. அது எந்த நேரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பண்றாரு அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா கடந்த வாரம் தான் GS மணி அப்படின்ற பாஜக வழக்கறிஞர் ஒருத்தவர் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா இந்த 3 மாநிலங்களுமே NEP அமல்படுத்தாம அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. உடனடியாக உச்சநீதிமன்றம் ஆர்டிகிள் 32 அடிப்படை உரிமையை பயன்படுத்தி இந்த மாநிலங்கள்ல NEP அமல்படுத்த சொல்லணும், இந்திய கற்றுக்கொள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த மனுவை தாக்கல் பண்ணப்பயே கருணாகராஜனுக்கும் அந்த GS மணிக்கு இடையே அந்த உரையாடல், போன் உரையாடல் எல்லாமே வெளியே வந்துச்சு. ஏன்பா அப்படி மனு தாக்கல் பண்ண, நம்மளுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தா நம்ம என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பயந்து போய் கருணாகராஜன் அதில் பேசியிருந்தாரு. சொன்னதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் நாங்கள் மாநில அரசுக்கு NEPயை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது, நிர்பந்தம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவையே தள்ளுபடி பண்ணது கடந்த வாரம் தான் நடந்துச்சு. அந்த நேரம் பார்த்து, அதாவது உச்சநீதிமன்றம் கட்டாயப்படுத்த முடியாது, நிர்பந்தப்படுத்த முடியாது என்ற அந்த சொல்லை பயன்படுத்திய பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் மிக சரியான நேரத்தில் இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இந்த மனுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சவரி சுப்பிரமணியம் என்பவர் மூலமாக இந்த மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மனுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது ஒன்றிய அரசு தப்பிக்கவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய 2152 கோடி ரூபாயை NEP 2020 அதே போல PM ஸ்ரீயை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகவே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது இல்லீகல். எனவே 6% வட்டியோடு 2291.3 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு திருப்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இது வட்டியோட கேட்குறாங்க அப்படின்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்வி நிதியை பிரித்து கொடுக்கணும். அப்படி பிரித்து கொடுக்காத பட்சத்தில் ஒவ்வொரு மாதமும் வட்டி கால்குலேட் பண்ணப்பட்டு ஒன்றிய அரசு கண்டிப்பாக அந்த மாநிலத்துக்கு திருப்பி தரணும் அப்படின்றது ஒரு அரசியலமைப்பு சட்ட விதி. அதன் அடிப்படையில் தான் 6% வட்டியோட இவ்வளவு பணத்தை கூடுதலாக தரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கிளைம் பண்ணுறாங்க. அந்த மனுவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 14 கேள்வியை உச்சநீதிமன்றத்தை பார்த்து கேட்டாங்க. அதில் கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 131 படி ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு சண்டை வருது, ஒரு மோதல் போக்கு வருதுன்னா இந்த ஆர்டிகிள் கீழே வழக்காக தான் உச்சநீதிமன்றம் எடுத்து அதை தீர்த்து வைக்கணுமா, வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த முருமு சுட்டி காட்டிய அதே பிரிவு 131 கீழேயே இந்த மனுவை தாக்கல் பண்ணிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். எங்க 2 பேருக்கும் சண்டை. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய SS உடைய கட்டாய பங்கை நிறுத்தி வைப்பதற்கு மூலம் ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 RTA ஆக்டை மீறுவதாக இருக்கு. அது மட்டுமல்ல, 43.94 லட்சம் மாணவர்கள், 2.21 லட்சம் ஆசிரியர்கள், 32,701 பள்ளி நிர்வாகிகள், அவங்களுடைய அரசியலமைப்பு சட்ட உரிமை என்பது இதுல பறிக்கப்படுது அப்படின்றாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்டிகிள் 32 என்பது அடிப்படை உரிமை எப்போதெல்லாம் பறிக்கப்படுதோ அப்போதெல்லாம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட முடியும். அதை மீறவே முடியாது. எப்படி ஆர்டிகிள் 142 பயன்படுத்துறாங்களோ அதே போலதான் ஆர்டிகிள் 32 அப்படின்றது. அப்போ இந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டுவதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு இது மிகப்பெரிய இடைஞ்சலாக மாறும் இந்த வரியே. ஏன்னா இதுல இன்னொரு கூடுதலாக ஒன்றிய அரசை மாற்றிவிடும் விதமாக மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ராஜ்யசபாலேயே SS நிதியை தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்காலுக்கு நிறுத்தி வைப்பதாக ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால ஆசிரியர்களுக்கு சேலரி போடுவது, ஆசிரியர்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் கொடுப்பது, அதே போல மாணவர்களுக்கு புத்தகம், யூனிஃபார்ம், உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவற்றை செய்வது எல்லாம் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற வார்த்தையுமே இந்த மனுவில் சேர்த்திருப்பதனால அடிப்படை உரிமையை பறிப்பதில் ஒன்றிய அரசு ஈடுபடுவதனால கண்டிப்பாக இந்த விஷயத்திற்கு ஒன்றிய அரசால பதில் சொல்ல முடியாத நிலைமை என்பது வரும். இதுவே தமிழ்நாட்டிற்கு சாதகமாகவும் மாறும். அது மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு கோடிட்டு காட்டுது. என்ன அப்படின்னா, பிப்ரவரி 2024 ஒரு மீட்டிங் நடக்குது.
அந்த மீட்டிங்கில் ஒன்றிய அரசுடைய கல்வித்துறையின் கீழ் வரக்கூடிய ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு BAB, இந்த போர்டில் தமிழ்நாட்டிற்கு SS திட்டத்தின் கீழ் 3585.99 கோடி ரூபாயை ஒதுக்குவதாக அப்ரூவலே பண்ணிட்டாங்க. இதுல 60% பங்கு தான் 2151.59 கோடி. இதைத்தான் இவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஏற்கனவே அப்ரூவல் பண்ண ஒரு விஷயத்தை இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டை மிக தெளிவாக வச்சிருக்கிறாங்க. அது எதற்காக? NEP அமல்படுத்தாதாலும் PM3ல ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாதனாலையும் ஒரு சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டை கூட எங்களுக்கு கொடுக்கவில்லை அப்படின்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா இந்த PM3 பொறுத்த வரைக்கும் 2022 தான் கொண்டு வரப்படுது. அதே போல் இந்த NEP பொறுத்த வரைக்கும் 2020 கொண்டு வரப்படுது. ஆனால் SS திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2001ஆம் ஆண்டே கொண்டு வரப்பட்ட திட்டம். அப்போ இது ரெண்டையுமே நம்மளால சேர்க்க முடியாதா? அதன் போக பார்த்தீங்கன்னா 2022 PM3 வந்துருச்சு. 2023ஆம் ஆண்டோ 2024ஆம் ஆண்டோ நீங்க நிதியை கரெக்டா கொடுத்துருக்கிறீங்க. அப்ப ஏன் 2024 to 25 மட்டும் நிதியை கொடுக்கவில்லை என்ற $1 பில்லியன் கொஸ்டின் எழுது. ஏன்னா அந்த டைம்ல NEP யாரும் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள தேவையில்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒன்றிய அரசு கொண்டு வந்தாங்க. அதன் பின்பு கடைசி இந்த வருஷம் 2024 to 25 தான் கட்டாயப்படுத்தி PM3 ஏற்றுக்கொண்டாதான் நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால இதுவே மிகப்பெரிய சிக்கலாக மாறும். ஏற்கனவே கொடுத்த நிதி, அதுவும் அப்ரூவ் பண்ணப்பட்ட நிதியை ஏன் திடீர்னு 4 மாசத்துல கொடுக்காம போனீங்க என்ற கேள்வியை ஒன்றிய அரசு கேட்டா கண்டிப்பாக ஒன்றிய அரசால பதில் சொல்ல முடியாது. அதன் பின்பு ஒரு தரமான பாயிண்ட், இந்த SS திட்டம் என்பது செப்பரேட் ப்ரோக்ராம். ஆனால் அந்த SS திட்டத்தையும் NEP-யும் PM3யும் எல்லாத்தையுமே இவங்க கொலாப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. SS-ஐயும் NEP-யும் PM3 திட்டத்தையும் இணைச்சது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன SSA திட்டம் என்பது 2001 கொண்டு வரப்பட்டது, PM3 என்பது 2022. அப்போ இதை எப்படி இவங்க மூணையும் ஒன்னாக்குறாங்க அப்படின்னா அக்டோபர் 2022 தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் கம்பைன் பண்றோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை பண்றாங்க. அதுவும் கன்கரண்ட் லிஸ்ட்ல கல்வி இருக்கும்போது மாநில அரசு கேட்காமே இந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க. அப்ப இதுவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, விரோதமானது. இந்த பாயிண்ட்டுக்கு இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும், சமீபத்தில் திக்விஜய் சிங் தலைமையில் இருக்கக்கூடிய பிளானிங் ஸ்டாண்டிங் கமிட்டி எஜுகேஷன், அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி நீங்க இப்படி நிதியை நிறுத்தினதே தப்பு. ஏன்னா நீங்க தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளாவுக்கு 859.63 கோடி ரூபாய் நிறுத்திருக்கிறீங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு 1000 கோடி ரூபாயை நிறுத்திருக்கிறீங்க. இது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்க சொல்வது தப்பு. ஏன்னா SSA திட்டம் வேறு, இது வேறு. அது போக நீங்க கொண்டு வரக்கூடிய இந்த NEP 2020 என்பது ஒரு சாதாரண பாலிசி தான், பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த மாநிலத்திற்கு கண்டிப்பாக நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா RTI ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல அது சட்டமா கொண்டு வந்ததுனால அதை நீங்கள் தடுக்கவே முடியாது. ரைட் டு எஜுகேஷனை நீங்க தடுக்க கூடாது. இந்த நிதியை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று பார்லிமெண்ட்டுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியே சொன்னாங்க. அப்போ இதையெல்லாம் வாதமாக தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக இதற்கு வைக்க தான் போகுது. அப்படி வைக்கும்போது இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தான் இந்த மூணையுமே இவங்க கம்பைன் பண்ணியிருக்கிறாங்க, மாநில அரசை சொல்லாமல் அப்படின்ற வாதம் கண்டிப்பாக எடுபடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, NEP-ல 4.13 கிளாஸில் மும்மொழி கொள்கையை எங்களுக்கு திணிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையை பின்பற்றி இந்தி திணிப்பை தொடர்ச்சியாக எதிர்த்து வருது. 1968 சட்டமன்ற தீர்மானமும் 2006 தமிழ்நாடு லேர்னிங் ஆக்ட், தமிழ் மொழியை 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பும் கட்டாயமும் நாங்கள் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை சுட்டி கட்டியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா 1968 நம்ம ஏன் சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வர்றோம் அப்படின்னா 1968 தான் ஒரு கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு கொண்டு வராங்க. அப்போ அதில் 3வது மொழியாக ஹிந்தி மொழியை கட்டாயமாக்குறாங்க. அப்போ இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அதை ஒன்றிய அரசும் ஏற்றுக்கொண்டது. அப்போ 1968 சரி, 1986 சரி, ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கை என்பது பார்லிமெண்டாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வரப்பட்டது. பார்லிமெண்டாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வரப்பட்ட அந்த கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளாத போது, நமக்கு விலக்கு அளித்த போது 2020 மோடி அரசு கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கை என்பது வெறுமன ஒரு பாலிசி தான். அப்போ பாலிசி, அதாவது பார்லிமெண்டாலேயே அப்ரூவ் பண்ணாத ஒரு பாலிசியை
வந்துட்டு நீங்க வந்துட்டு திணிக்க முடியாதுன்ற வாதம் இதுலயே நம்மளால வைக்க முடியும். அது மட்டுமல்ல 2006 கலைஞர் அவர்கள் கட்டாய தமிழ் பாடத்தை கொண்டு வந்தாரு 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையும். இதுவுமே ஒன்றிய அரசின் கீழ் வரக்கூடிய கேந்திரா வித்யா பள்ளியில வந்து செயல்படுத்துவது கிடையாது. அங்கேயே என்இபி தான் இருக்கு. அது போக இந்த என்இபி என்பது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஆக்ட் 2010 பைபாஸ் பண்ணுவதாக இந்த மனுவில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சமச்சீர் கல்வி அப்படின்றத தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு யூனிஃபார்ம் எஜுகேஷனா கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது ஒன்றிய அரசின் கீழ் செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வேற, அது போக அரசு பள்ளியா இருக்கட்டும், அரசு உதவி பெறும் பள்ளிகளா இருக்கட்டும், மெட்ரிகுலேஷன் பள்ளியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சமச்சீர் கல்வி தான் இருக்கு. அப்போ ஒரே சீரான கல்வியை நான் கொண்டு வரும்போது என்இபி நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா அங்க ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொருத்தவங்க சொல்லி கொடுக்கலாம், அங்க வந்து தமிழ் மொழி கட்டாயம் இல்லாம போகலாம். இப்படி பாடத்திட்டங்கள் மாற மாற யூனிஃபார்ம் எஜுகேஷன் சிஸ்டம் நாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வரத அந்த சட்டத்தையே கேள்விக்குறியாக்குது, அதனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி மிக தரமான அந்த வாதமுமே இந்த ஒன்றிய அரசுக்கு கிடுக்குப்படியா மாறப்போகுது. இது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்இபி 2020 ஒரு பாலிசி, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அது பார்லிமெண்டால நிறைவேற்றப்பட்ட சட்டம் அல்ல. கன்கரண்ட் லிஸ்ட்ல கல்வி இருக்கும்போது நீங்க அதிகார வட்டத்தில் அனுப்பக்கூடிய கடிதங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கடிதங்கள் இருக்குல்ல, இப்ப தர்மேந்திர பிரதான் கடிதத்தை அனுப்பி வச்சு என்இபி ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாருல, அந்த மாதிரி கடிதத்தை வச்சலாம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கல்விக்கு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஒன்றிய செயல்பாடு எப்படி இருக்குன்னா ஆர்டிகிள் 14, 21, 21A, 41, 45 மற்றும் ஆர்டிஐ ஆக்டை மீறுவதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வெறும் தற்காலிக நடவடிக்கையாம இல்லாம ஒரு முழுவதுமாக இனிமே ஒன்றிய அரசு கால் உண்டவே கூடாது, மும்மொழி கொள்கையோ என்இபியோ தமிழ்நாட்டில் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்பதை போல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃபண்டு மட்டும் கிடையாது, ஒன்றிய மாநில அரசுகள் ஃபார்மலா ரிட்டன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடாத வரை, ஒப்புக்கொள்ளாத வரை என்இபி திணிக்க மாட்டோம் என்ற டிக்ளரேஷனை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2010 படி ஒவ்வொரு வருடமும் 60% பங்கை ஒன்றிய அரசுடைய பங்கை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷனையுமே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இனிமே இதை காரணம் காட்டி ஒன்றிய அரசு இது போன்ற நிதியெல்லாம் நிறுத்துற வேலையே வச்சுக்கிற கூடாது அப்படின்றதையும் டிக்ளரேஷனாவே ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும் என்ற தங்களுடைய மனுவில் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறாங்க. மிக மிக அற்புதமான ஒரு மனு தாக்கல் வந்து தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒன்றிய பாஜக அரசும் சரி, ஒன்றிய பாஜகவுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானும் சரி, இந்த என்இபி 2020 ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற மாதிரியும் அதை வந்து மாநிலம் வந்து மீறக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு. ஏன் இந்த ஜிஎஸ் மணி ஒரு வழக்கறிஞர் தாக்கல் பண்ணார்ல, அந்த மனுவிலையுமே இது ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு தான் சொன்னார். அப்போது இந்த என்இபியை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்லேயே ஒரு கொண்டு வராத ஒரு பாலிசியை மட்டும் வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டால் நிறைவேற்றப்பட்ட ஆர்டிஐ ஆக்டை கேள்விக்குறியாக்குது, மீறுவது அப்படின்றது கண்டிப்பாக பிரச்சனைக்குள்ளே ஒரு விஷயம் மாறும். ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஏங்க இது அரசியல் சட்டத்தை மீறுறாங்க அப்படின்ற அந்த வாதத்தை வைக்க முடியாது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணும் அப்படின்றக்காகவே பிஎம் ஸ்ரீ திட்டத்துடைய ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு முதலில் கையெழுத்து போட்டாங்க, இப்போ பின்வாங்குறாங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பரப்பிட்டு இருக்காங்க. கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதான்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய அண்ணாமலை, இப்போ இருக்கக்கூடிய நயினார் வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த பொய்யை தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசு தன்னுடைய மனுவிலேயே டிக்ளரேஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க. அது மட்டுமல்ல, அங்கே போய் கோர்ட்டில் போயிட்டு தமிழ்நாடு அரசு முன்னாடியே கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது லெட்டரை காட்டுன்னு கேட்பாங்க. லெட்டரை படிக்கும்போது வில் பி சைன் தான் இருக்குது. என்னங்க கையெழுத்தே போடலை, எதிர்காலத்தில் கையெழுத்து போடுவோம் அப்படி தானே சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் கமிட்டிகிட்ட கேட்டுட்டு கையெழுத்து போடுவோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதத்தையுமே உச்சநீதிமன்றத்தில் வைக்க முடியாது. அது மட்டுமல்ல, மற்ற மாநிலத்தில் ஏன் செயல்படுத்தலான்ற கேள்வியும் கேட்கும். 2020 கொண்டு வந்துட்டீங்க, 2022 பிஎம் ஸ்ரீயை கொண்டு வந்துட்டீங்க, அப்ப 2020 என்இபியை கொண்டு வந்த நீங்கள் ஏன் பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ குஜராத்லயோ மும்மொழி கொள்கையை செயல்படுத்தவில்லை அப்படின்ற கேள்வியை கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் கேட்க தான் போகுது. அங்க போயிட்டு ஏன் நாங்க செயல்படுத்தணும்னு சொல்ல முடியாது. அப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக தான் நீங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை உச்ச நீதிமன்றம் கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதே போல் நான் ஏற்கனவே கோடிட்டு காட்டப்படி என்இபியும் பிஎம் ஸ்ரீயும் எஸ்எஸ் திட்டத்தையும் எப்படி யாரை கேட்டு ஒன்றா இணைச்சிங்க அப்படின்ற கேள்வியை கேட்பாங்க. அது போக 2020 என்இபியை கொண்டு வந்த நீங்கள்
4 வருடமாக நிதியை ஒதுக்கிட்டு 5வது வருடத்துல மட்டும் ஏன் நிதியை கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற கேள்வியும் கேட்பாங்க. உங்க அஜெண்டா படி என்ன நீங்க வந்து ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அதை விட தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல வளர்ந்து போயிருச்சு, அப்புறம் ஏன் அந்த மாநிலத்துக்கு நீங்க நிதியை நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒன்றிய பாஜக அரசால கண்டிப்பாக அரசியல் ரீதியா வைக்கக்கூடிய வாதங்களை எல்லாம் அங்க போய் வைக்க முடியாது. எப்படி பாஜக வழக்குனா GS மணியுடைய வழக்கு என்பது தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சோ, அதே போல ஒன்றிய அரசுடைய வாதங்களும் கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அப்போ ஆளுநருடைய அந்த வழக்கில் எப்படி எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு விடியலை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக் கொடுத்தாரோ, அதே போல கல்வி நிதியை நிறுத்தக்கூடிய இந்த ஒன்றிய அரசுடைய குறுகிய உள்நோக்கத்தை உடைத்து எதிர்க்கட்சி ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்குமே ஒரு விடியலை ஏற்படுத்தி கொடுக்க போறார். இந்த தீர்ப்பு மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், NEPயை வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்ட கர்நாடகா விலகிறோம், NEP வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்ட தெலுங்கானா விலகிறோம், கேரளா இணைவதாக இருக்கிறாங்க. ஆனா இந்த வழக்குனாலே கண்டிப்பாக கேரளா வந்து பின்வாங்கிறோம். அப்போ ஒன்றிய அரசுக்கு மற்றும் ஒரு ஆப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் இறக்க போகிறார். அதை இந்த ஒட்டுமொத்த நாடு பார்க்க தான் போகிறது. நன்றி.